இந்த வீடியோ லேட்டாக எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்பப்போ சொல்லிட்டா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு நடந்துட்டு பேசிகிட்ருக்கேன். லாஸ்ட் நைட் நடந்த ஒரு விஷயம். சரி, அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் டிவைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 100 டைம் ஒரு வார்த்தையை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது நைட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்து வேறு ஒரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணோம் ஒர்க்குக்காக. காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம ஃப்ளைட் எடுத்துருவோம், கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு மனசில் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். பட் ஏதோ ஒரு நெருடல், என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. பட் கண்டினியூஸாக அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தேன். நான் நிச்சயமாக கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட்டை எடுத்துடுவேன், கரெக்ட் டைமுக்கு போய் வேறு ஒரு சிட்டியில் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி காலையில், அதாவது நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே சில வார்த்தைகளை எழுதுங்க, பேப்பரில் எழுதுங்க. அந்த வார்த்தையை திரும்ப 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 பார்த்து அந்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டே இருங்க. ஒன்லி பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும், சரியா? ஸோ அந்த டெஸ்டிமோனியில் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனால் ஆன்லைன் செக்இன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஃப்ளைட்டு போகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி லேட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ரஷ் பண்ணி தான் லாஸ்ட் மினிட்ல தான் ஓடினேன். செக்யூரிட்டி செக் பண்ண முடியல, ஏன்னா ஆன்லைன் செக்இன் ஒர்க் ஆகலை. ஓகேன்னு டெஸ்க்குக்கு போனால் அவங்க, ஓ நல்லதாக போச்சு, தேங்க் காட் நீங்கள் டெஸ்க்குக்கு வந்தீங்க, இல்லைன்னா இன்னும் 5 மினிட்ஸில் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் காலையிலேருந்து நினச்ச அந்த விஷயம், மனசில் தோணின அந்த விஷயம் நடந்துருச்சு. அதாவது டிலே ஆகிடுச்சு, அந்த பிளாக்கேஜ் எனக்கு க்ரியேட் ஆணுச்சு. பட் நான் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, நிச்சயமாக கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட்டில் ஏறிடுவேன், நிச்சயமாக நான் வந்து ஃப்ளைட் எடுத்து அடுத்த ஊருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ அது நடந்துடுச்சு. இந்த விஷயத்த நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஏன் ஒர்க் ஆகலை மேம், எங்களுக்கு அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக முதல்ல வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிங்க. அன்றைக்கி நாள் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி ஒரு நாளை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வரும்போது தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். இந்த பேப்பரில் எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ நான் மனசில் நினச்சேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், நான் கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட் எடுத்துருவேன், நான் கரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறி அந்த சிட்டியை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம் உங்களோட வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கணுங்கிறது. அல்லது நான் எது நடந்தாலும் நான் எல்லா பாசிட்டிவான விஷயத்தையும் என்னோடய வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நல்ல விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க, அந்த எனர்ஜியை நான் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு எழுதிட்டே இருங்க. எவ்வளோ டைம் எழுதணும் அப்படின்லாம் இல்லை, ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை ரிப்பீட்டடாக ஒரு 100 டைம்ஸு படிங்க. ஜஸ்ட்டு 100 டைம்ஸ், 100 தடவை வந்து அதை படிங்க. ஏன்னா உங்களோட ஆள் மனசில் இருக்க சக்தியை நீங்கள் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் செய்கிற எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சேன், என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னு நிறைய டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்க இல்லையா, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதுக்கு காரணம் முதல்ல எண்ண அலைகளில் மாற்றம். எல்லாருக்குமே நிறைய புது புது விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க முன்னேற்ற பாதைக்கு போகிறாங்க, லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, 100 டைம்ஸ் டெய்லியும் சொல்லுங்கள். சொல்லி பார்த்துட்டு எப்படி இருந்தது,
உங்களோட நாள் அன்னைக்கு எப்படி இருந்தது, மன நிம்மதியோடு இருந்ததா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது, அதாவது என்கிட்ட கேள்விகளாக கேட்கும்போது கூட அது ஒரு கேள்விக்குறியாகவே கேட்குறீங்க. அதாவது நான் என்னோட கடன் பிரச்சனை அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதற்கு பதில் வேறு என்ன எழுதலாம், வேறு என்ன யோசிக்கலாம்? எனக்கு சாரி, ட்ரெயின் சத்தம் கேட்குது, 1 minute. என்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான திறமை என்னிடம் இருக்குது. அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாரித்து நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன். என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருக்கும் நான் உதவியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார்ட்ஸ் வச்சு போட்டிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி சரி, இது ஒரு டெஸ்டிமோனியலாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் இன்னும் டீட்டெயில்டான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். என்ன நிறைய பேர் 369 மெத்தட் பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை நான் எப்படி எழுதி சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். லாங் வீடியோவாக போடுறேன், பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்த உடனே கமெண்ட் செக்ஷனில் டிவைன் அப்படின்னு போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட்டாக உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். 369 மெத்தட் மட்டும் இல்லை, இன்னும் சில சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் இருக்குது. அதாவது பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏன்னா மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போமே. சில சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், சில சர்வீஸ் பெய்டு சர்வீஸ். அதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் நிறைய ஃப்ரீ லாங் வீடியோஸ் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இந்த சேனலில் வர போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸும் நடக்க போகுது, அதையும் அனௌன்ஸ் பண்ணுறேன். மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுனதில். சரௌண்டிங்லாம் கொஞ்சம் இன்றைக்கி நல்லா வெயிலாக இருக்கீங்க. நான் இப்போ எடின்பராவில் இருக்கேன், லண்டன்லேருந்து எடின்பரா ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டேரட் குயின்.